மகாபாரதம் உயர் நீதிகள் பல கொண்ட அற்புத காவியம். இது குருவம்சத்தின் பெரும் கதை. உண்மையில் இது குருக்ஷேத்திர போர் எனப்படும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பெரும் போரை மையப்படுத்திய கதையாகவே இருந்த போதிலும் இது அரண், பொருள், இன்பம் மற்றும் வீடு பெயராகிய 4 வகை மனித வாழ்வின் நோக்கங்களையும் தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ளது. ஹஸ்தினாபுரத்தை தலைநகரமாக்கிக் கொண்ட குரு ராஜ்யத்தின் சிம்ஹாசனத்திற்காக 3ஆம் தலைமுறை வாரிசுகளான திருதராஷ்டிரனின் 100 புதல்வர்களான கௌரவர்களுக்கும் அவரது சகோதரர் பாண்டுவின் 5 புதல்வர்களான பாண்டவர்களுக்கும் நடந்த பிரச்சனை. உண்மையில் இது அரியணைக்காக சகோதரர்களிடையில் நடந்த பெரும் போராகும். பாண்டுவின் புதல்வர்கள் 5 திவ்யத்துவம் பெற்றவர்கள். அவரது தாய் குந்திக்கு மந்திர பலத்தால் பிறந்தவர்கள். யுதிஷ்டர் யமதர்மனின் அருளால் பிறந்தவர், இப்போதும் தர்மத்தின் பாதையில் நடப்பவர். பீமன் வாயுதேவனின் அருளால் பிறந்தவர், அசுரபலம் கொண்டவர். அர்ஜுனன் இந்திரதேவனின் அருளால் பிறந்தவர், மிக சிறந்த போர் வீரர். நகுலன் மற்றும் சகாதேவன் அஸ்வினி தேவர்கள் அருளால் பிறந்த இரட்டையர்கள், அறிவு கூர்மையும் மருத்துவ ஞானமும் கொண்டவர்கள். மொத்தத்தில் பாண்டவர்கள் நீதி, வீரம், தியாகம், சகோதர பாசம் மற்றும் நல்லொழுக்கங்கள் நிறைந்தவர்களாக இருந்தனர். திருதராஷ்டிரனின் புதல்வர்களான கௌரவர்கள் பேராசை கொண்டவர்களாகவும் பாண்டவர்கள் திறமை மீது பொறாமை கொண்டவர்களாகவும் அதர்ம வழியை பின்பற்றவர்களாகவும் இருந்தனர். மூத்த கௌரவனான துரியோதனன் இவர்களை வழி நடத்தினான். ஒட்டுமொத்தமாக கௌரவர்கள் தீய குணங்களின் அடையாளமாகவே கருதப்பட்டனர். அரியணையை அடையும் அதிகாரம் யுதிஷ்டனுக்கு இருந்த போதிலும் தற்காலிக அரசரான திருதராஷ்டிரனின் புதல்வன் துரியோதனன் அவ்வுரிமை அவருக்கு விட்டு கொடுக்க விரும்பவில்லை. சிறு வயதிலேயே துரியோதனன் சதி, சூழ்ச்சி, வஞ்சனை ஆகியவற்றை பலமுறை பயன்படுத்தி பாண்டவர்களின் உரிமையை பறித்து தன் ஆதிக்கத்தை காட்டினான். இதனால் பிற்காலத்தில் பாரத போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியது. பாண்டவர்களுக்கு எதிரான பாரத போரில் துரியோதனன் தன் படையை பலமானதாக இருக்க வேண்டுமென எண்ணினான். எனவே சூழ்ச்சியை பயன்படுத்தி 3 மாபெரும் வீரர்களை தன் படையின் முப்பெரும் அரண்களாய் மாற்றினான். முதல் வீரர் கங்கை மைந்தர் பீஷ்மர். ஹஸ்தினாபுரத்தின் அரியணனையும் அதன் வழி நடத்தும் அரசரையும் காப்பதாய் சபதமெடுத்தவர். தன் சத்திய வழியே தர்மம் என்று நினைப்பவர். அச்சத்தியத்தை முன்னிறுத்தி அவரை துரியன் தன் படையின் பாதுகாவலராய் மாற்றினான். குரு துரோணர் கௌரவர் மற்றும் பாண்டவர் இருவருக்கும் ஆயுத பயிற்சினை வழங்கியவர். அவரின் மகன் அஸ்வத்தாமன் துரியனிடம் கொண்ட நட்பின் காரணமாக துரோணர் தன் ஆதரவினை துரியோதனனுக்கு வழங்கினார். 3ஆம் வீரர் கர்ணன், துரியோதனனின் நெருங்கிய நண்பன். தேரோட்டியின் மகன். பிறக்கும் போதே கவசம் மற்றும் குண்டலங்களின் பாதுகாப்புடன் பிறந்தவன். ஒரு சாதாரண தேரோட்டியின் மகன் இந்த திவ்யத்துவத்தை எப்படி பெற்றான்? எப்படி தலை சிறந்த ஒரு வில்லாளனானான்? பார்ப்போமா? பாண்டவர்களின் தாயான குந்தி தேவிக்கு திருமணத்திற்கு முன்பாக மந்திர உபதேசம் வழங்கிய துர்வாசர் இம்மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டாம், அப்படி செய்தால் பலனிற்கு பதிலாக பாவத்தை சுமப்பாய் என்றார். ஆனால் குந்தி தேவியோ மந்திரத்தின் வீரியமறியாமல் அம்மந்திரத்தை சூரியதேவனை பார்த்து உச்சரிக்க சூரியதேவனின் அருளால் குந்திக்கு பிறந்தவனே இக்கர்ணன். அதன் பிறகுதான் குந்தி தேவிக்கு தன் செய்த தவறின் ஆழம் புரிந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் தன் மனதை கல்லாக்கிய அந்த தாய் எவரும் அறியும் முன்னே
அக்குழந்தையை ஒரு தொட்டில் வைத்து ஆற்றில் விட முடிவெடுத்தார். இவ்வாறாக விதி வழியில் எடுத்து செல்லப்பட்ட இக்குழந்தை ஹஸ்தினாபுரத்தின் பாதுகாவலர் பீஷ்மரின் ரதசாரதியால் எடுத்து வளர்க்கப்படுகின்றது. கர்ணனின் இளமை பருவத்தில் விற்கலையை பயிலும் ஆசை அவனுள் எழவே அவர் பல வில்லாளர்களிடம் சென்று தனக்கு விற்கலை பயில்விக்கும்படி வேண்டுகிறான். அனைவரும் மறுக்கவே அவன் குரு துரோணரிடம் செல்கிறான். அணுகிறேன் குருதேவா. நீ யார் மகனே? எனது பெயர் கர்ணன். தம் புகழ் பற்றி அறிந்ததும் தம் பாதம் பணிய வந்தேன். தம்மிடம் விற்கலையை பயில முற்பட்டு வந்தேன். எனது பிதா கங்கை மைந்தரின் ரதசாரதி ஆவார். நீ தேரோட்டி மகனா? தேரோட்டி மகன். ஆம், தேரோட்டி மகன்தான். சத்திரியரைப் போல ராஜ்யம் வேண்டவில்லையே ஆச்சாரியரே. என் மன எண்ணத்தை நான் நிறைவேற்றவே ஆசை கொண்டுள்ளேன். விற்கலையை பயிலும் எண்ணம் உன்னில் எவ்வாறு தோன்றியது? நான் ஏன் விற்கலையை பயிலக்கூடாது என்கிறீர்கள்? அறிய மாட்டாயா? உயர்கலையை பயிலும் உரிமை சத்திரியருக்கு மட்டுமே ஆனது. உரிமை உள்ளவர் மட்டுமே உயர்கலையை பயில வேண்டும். அதன் பிறகு மகரிஷி பரசுராமரிடம் சென்று தாம் ஒரு அந்தணன் என பொய் உரைத்து கல்வி கலையை கற்கிறான் கர்ணன். மன்னியுங்கள் குருதேவா. இந்த வண்டு என்னை கடித்ததால் குருதி பெருகி தமது உறக்கமும் கலைந்தது. என்னை மன்னித்தருளுங்கள். சிவசிவா, கடும் வேதனை உருவாகி இருக்கும். இருப்பினும் நீ அசையவில்லை. நீ அண்ணனா? சொல், நீ அண்ணனா? நான் அண்ணனன் அல்ல குருவே. ஆனால் என்னிடம் அண்ணனின் என்று உரைத்தாயே, என்னிடமே பொய்யுரைத்தாயா? சூழ்ச்சி செய்து சீடனாக சேர்ந்தாயா? சத்தியம், நான் அண்ணனன் அல்ல என்று உரைத்திருந்தால் நான் நிராசையோடு சென்றிருப்பேன். நீ ஒரு மூடன். உண்மையை என்னிடம் உரைத்திருந்தால் நான் நிச்சயம் உன்னை வேறொரு குருவிடம் அனுப்பியிருப்பேன். ஒருவேளை என்னிடம் நீ சத்திய வழியில் மட்டும் நடந்திருந்தால் நிச்சயம் பயன் பெற்றிருப்பாய். தவறு இழைத்தாயே கர்ணா. பொய்யுரைப்பவன் அந்த இறைவனால் கைவிடப்படுவான் என்பதை எவ்வாறு நீ மறந்தாய்? கர்ணா, பொய்யுரைத்து பெறுகின்ற அற்புத கலை தக்க சமயத்தில் ஒருவருக்கு பயனற்று போகும். வேண்டிய வேளையில் அது பயனளிக்காது. இது எனது சாபமில்லை மகனே, பெரும் வாஸ்தவமாகும், வாழ்வின் சத்தியமாகும். செல் கர்ணா, வாழ்வின் இக்கட்டான ஒரு நிலை வரும். அப்போது நடக்கும் சம்பவம் உனக்கு சங்கடமான விளைவை உருவாக்கும். அந்த க்ஷணத்தில் கற்ற வித்தைகள் உனக்கு எல்லளவும் பயனளிக்காது. நிற்கதியாய் நிற்பாய். மகரிஷி பரசுராமனின் வார்த்தைகளால் மிகவும் வேதனை அடைந்தான் கர்ணன். ஆனால் கர்ணனின் அற்புத வில்லாற்றலை கண்ட துரியோதனன், இவன் நம்முடன் இருந்தால் பாண்டவர்களை எளிதில் வீழ்த்த முடியும் என்ற வஞ்சக எண்ணத்தோடு கர்ணனிடம் தோழமை பாராட்டுகிறான். அதன் பரிசாகவே கர்ணனுக்கு ஒரு ராஜ்யத்தையே அளிக்கிறான் துரியோதனன். துரியோதனனின் சூழ்ச்சி கொண்ட எண்ணத்தை அறியாமல் அவனுடன் நட்பு கொள்கிறான் கர்ணன். அதன் வழியே அதர்ம வழியாக பின்பற்றுகிறான் கர்ணன். இந்த காட்சியை பார்த்த பிறகு நாம் ஒன்றை உணர வேண்டும். பொய்யுரைத்து அற்புத கலையை பெற்றான் கர்ணன். எந்த குரு இடத்திலிருந்து அற்புத கலையை பெற்றானோ அதே குருவின் சாபத்திற்கு ஆளாகினான். பொய்க்கு தண்டனை தாமதமானாலும் தவிர்க்க முடியாது. பொய் என்றால் அழிக்கும் வலிமை கொண்டது, மாயை போல் கவரும் சக்தி வாய்ந்தது. இன்றைய காலகட்டத்தில் மிக சாதாரணமாக குழந்தைகள் பொய் சொல்ல பழகுகிறார்கள். மாணவர்கள் அவர்களின் கடமைகள் செய்ய தவறுகிறார்கள். படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் நேரம் ஒதுக்குவதில்லை. அந்த காரணத்தினால் அவர் பெற்றோர்களிடமும் மற்றும் ஆசிரியர்களிடமும் பொய்யுரைத்து நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை மறவாதீர்கள். போன கணம் திரும்பி பார்க்காது. நேரம் சென்றால் நிழலும் பிடிக்க முடியாது. ஓடிய நீர் திரும்புவதில்லை. வீழ்ந்த மலர் மீண்டும் மலர்வதில்லை. பறந்த காற்று திரும்பி வருவதில்லை. ஒரு முறை போன நம்பிக்கை மீண்டும் பிறக்காது. பொய் உரைக்கின்ற குழந்தைகள் கடவுளால் கைவிடப்படுவார் என்று மறவாதீர்கள்.
தமது கண்களை மூடி சற்று சிந்தித்துப் பாருங்கள். உண்மை நிலையை தாங்களே நிச்சயம் அறிவீர். தாங்கள் உண்மையில் படிப்பிற்காக நேரத்தை பயன்படுத்துகிறீர்களா? தமது தாய் தந்தையின் கஷ்டத்தை எண்ணி பார்க்கிறீர்களா? பொய் உரைக்காமல் நேர்மையாக இருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். போன குழந்தை பருவம் கனவில்தான் மீளும். ஆகையால் குழந்தைகளே, குழந்தை பருவத்திற்கான மகத்துவத்தை புரிந்து பொய் உரைக்காமல் நேர்மை என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு வாழ்த்துகிறோம். மகாபாரதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கதாபாத்திரமான பலராமன் கடவுளான கிருஷ்ணரின் தமையனாவார். திருதராஷ்டிரனின் புதல்வனான துரியோதனன் பலராமனிடம் சீடனாக சேர்ந்து மல்யுத்தத்தை கற்றுக்கொண்டார். பலராமனுக்கு துரியோதனன் பிரியமான சீடனாக மாறினான். மகாபாரத போர் நெருங்கும் தருணத்தில் தனது தமையனான கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பதை கண்டு அவரிடம் நிகழ உள்ள இந்த யுத்தத்தில் பாரபட்சம் பார்க்க கூடாதென வேண்டினார். அதன் பலனாக கிருஷ்ணரும் தனது தமையனான பலராமனிடம் ஒரு வாக்கை நல்கினான். முதலில் யார் என் முன் தோன்றுகிறார்களோ அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் சகாயம் செய்வேன் என்று கூறினான். அதன் பிறகு பலராமர் அவரது பிரிய சீடனான துரியனிடம் கிருஷ்ணனின் முன்பாக யார் சென்று தோன்றுகிறார்களோ அவர்களுக்கு அவன் முழு மனதோடு சகாயம் செய்வேன் என்றான். ஒன்றை நினைவில் கொள் துரியோதனா, கிருஷ்ணரின் ஆதரவு பெறுபவர்க்கே வெற்றி கிட்டும் எனவும் அறிவுறுத்தினார். அதன் மறுபக்கம் கிருஷ்ணரின் தங்கையான சுபத்ரையும் விரைந்து சென்று கிருஷ்ணரின் முன் தோன்றி அவரது உதவியை பெறுமாறு அர்ஜுனனிடம் கேட்டுக்கொள்கிறாள். பார்த்தா, ஏன் நிலத்தில் அமர்ந்துள்ளாய்? யாசிப்பவன் நிலத்திலிருந்துதானே யாசிக்க வேண்டும். நீ யாசிப்பவன் அல்ல பார்த்தா, என்னுடைய மித்திரன். அது உண்மை என்றால் ஸ்தானத்தின் முக்கியத்துவம்தான் யாது? யுவராஜன் துரியோதனனும் தமக்காகவே காத்திருக்கிறார். வரவேண்டும் துரியோதனா. நீ என் சிரத்தில் அமர்ந்ததால் நான் உன்னை கவனிக்கவில்லை. என்னை மன்னித்துவிடு. வாசுதேவா, நான் தமது சிரத்தில் அமரவில்லை, சிரத்திற்கு அருகாமையில் அமர்ந்திருந்தேன். உத்தமம். எதற்காக வந்தாய்? மகத்துவம் பொருந்திய வேண்டுதலை வேண்டி வந்தேன். நான் வேண்டுவதை வேண்டுபவருக்கு தருபவனாவேன். முதலில் நீ கூறு பார்த்தா. வாசுதேவா, அளித்த வாக்கிற்கு பங்கம் விளைவிக்கின்றீர்கள். இது அதர்மம் அல்லவா? நான் பங்கம் விளைவிக்கவில்லை துரியோதனா. தம்முடைய இந்த செயலுக்கு அர்த்தம் என்ன? இவ்வரைக்குள் நான் பிரவேசிக்கையில் தாம் கண்களை மூடி நித்திரையில் இருந்தீர்கள். பார்த்தன் பிரவேசித்த வேலைதனிலும் நான் அயர்ந்து உறங்கிக் கொண்டுதானே இருந்தேன். ஆனால் பார்த்தன் அமர்ந்திருந்த ஸ்தானமானது நித்திரை கலந்து எழுந்த போதும் அவனை முதலில் காண வைத்தது. இறைவனை தான் குறை கூற வேண்டும். முன்புறம் காணும் சக்தியை மனிதனுக்கு கொடுத்தது அவன் அல்லவா? பின்னால் அமர்ந்திருக்கும் ஒருவரை முன்னால் வந்தவர் என்று ஏற்க முடியாது. வாசுதேவா, இங்குள்ள ஆசனங்கள் அனைத்தும் தமது சிரசிற்கு பின்னால் இருக்கின்றன. அது என்னுடைய தவறல்லவே. உன்னை போல் பார்த்தனும் எண்ணி இருந்தால் அவனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கலாம். வேண்டுதலை வேண்டி வருபவனுக்கு அகம்பாவ துணிவு கூடாது. அர்ஜுனன் காட்டிய பணிவு ஒன்றே தேவை. நான் எனது வாக்கை மீறவில்லை துரியோதனா. எனில் நான் தம்மிடத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது தவறென்று உணர்த்துகிறீர். நான் புறப்படுகிறேன் வாசுதேவரே. என்னிடம் அர்ஜுனன் தாழ்பணிந்து பணிவோடு வேண்டுகிறான். நீ அகந்தையோடு வேண்டுகிறாய். அர்ஜுனனுடையது நிர்மலமான பக்தி. நீ வெளிப்படுத்துவதோ திட்டமிட்ட சதி. என்னிடம் வேண்டி வந்ததோ யாச்சகம். ஆனால் நீ வெளிப்படுத்தும் பாவமோ ஆணவம். சிரம் தாழ்த்தி பெறுவதே தானமாகும். ஆனால் நீ சிரத்தை உயர்த்தி சினத்தை வெளிப்படுத்துகிறாய். தானம் பெறும் கரம் தாழ்ந்தும்
அளிப்பவன் கரம் உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதே விதி. இது பாரபட்சமாகும் வாசுதேவா. எதையும் வேண்டுவதற்கு முன்பாக எனது முடிவினை தாம் கேளுங்கள். இந்த யுத்தத்தில் நானும் எனது நாராயணி சேனையும் ஒரு புறத்தில் நின்று போரிட மாட்டோம். அது மட்டுமல்லாமல் நிகழ உள்ள யுத்தத்தில் நான் அஸ்திரம் ஏந்த போவதில்லை. ஒரு புறம் இருப்பதோ அனைத்து சக்திகளையும் பெற்ற கடலாய் பறந்திருக்கும் சேனாபலம், இன்னொரு புறம் இருப்பதோ இந்த வாசுதேவன், ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணன். தேர்ந்தெடுக்க வேண்டியது தாமிருவரே ஆவர். கூர் அர்ஜுனா, நீ வேண்டுவது யாது? இரண்டில் எது வேண்டுமென தேர்ந்தெடு. எனது முடிவை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். ஆனால் முதலில் முடிவெடுக்கும் உரிமையை யுவராஜன் துரியோதனனுக்கே அழியுங்கள் வாசுதேவா. அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பது வீரனுக்கு அழகல்ல. தங்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் எனக்கில்லை. தங்களிடம் வேண்டுவதற்கு மட்டுமே முடியும் ஐயனே. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு தங்களை மனமாற வேண்டுகிறேன். நான் தம்மையே வேண்டுகிறேன் மாதவா. பெற்றேன் சேனை பலம். வாசுதேவனை யாசித்து பெற்ற உனக்கு இனி ஏது பலம்? உனது செயலின் அர்த்தம் என்ன? மூடத்தனம். பணிவு. பணிவே மாணவனின் ஆபரணம். பணிந்தவன் புகழுயர்வான், பிதற்றவன் வீழ்வான். பணிவில்லாத கல்வி வெளிச்சமில்லாத விளக்கு போன்றது. பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ நீங்கள் செய்யும் தவறுகளை சொல்லும் பொழுது பணிவோடு கேட்டுக்கொள்ளுங்கள். விதண்டாவாதம் செய்வது, அவர்களை அவமானப்படுத்துவது போன்ற செயல்கள் அடுத்தவருக்கு மனவேதனையை தரும். அதற்கான பலன் தாங்கள் வாழ்வில் வீழ்ச்சிக்கான படிக்கட்டுகளாக வருங்காலத்தில் அமையும். செல்வார் முன் ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர்கள் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் என்று திருக்குறள் சொல்கிறது. பணிவு என்பது ஒரு மாணவனின் அறிவின் அடையாளமாகும். சரி, பணிவோடு இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அறிவில் பெருமை கொள்ளக்கூடாது. தவறு செய்தால் ஒப்புக்கொண்டு மன்னிப்பை கேட்க வேண்டும். மற்றவரை மதிக்கவும் உதவவும் வேண்டும். தன்னை தானே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றாலும் அடக்கமாக இருக்க வேண்டும். தோல்வியிலும் தளர்ச்சியடையாமல் அமைதியாக எதிர்கொள்ள வேண்டும். சுற்றி உள்ளவர்களை மகிழ்விக்க நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். பணிவு பேசும் மொழி நெஞ்சை வெல்லும். இந்த காட்சியில் போருக்கு பிறகு கர்ணனின் மனம் கலங்கியுள்ளது. அவன் தன் வாழ்நாளை முழுவதும் ஒரு ஆசைக்காக செலவிட்டான். அர்ஜுனனை விட பெரிய வில்லாளன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசைக்காகவும் தனது நண்பனுக்காகவும் அவன் எல்லாவற்றையும் தியாகம் செய்தான். ஆனால் தவறான நட்பு அவன் வீரத்தையும் வாழ்வையும் நாசமாக்கியது. இப்போது அவனின் வாழ்க்கை முடிவில் கிருஷ்ணர் அவனை சந்தித்து அவனின் தவறுகளையும் உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். இதோ அந்த உணர்ச்சிகரமான தருணம். நான் இழைத்த தவறென்ன வாசுதேவா? நீ உனது மனதை பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை. அதன்மத்தின் மறு உருவமான துரியனிடம் நீ உன்னை சமர்ப்பித்தாய். ஆணவம் கொண்ட அவன் காட்டிய வழியில் நடக்க துவங்கினாய். சற்றே உனது நிலையை எண்ணிப்பார். வாழ்வில் அதர்மத்தின் தரப்பை உனதாக்கினாய். தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே. என்னால் துரியோதனனின் நட்பை மறக்க இயலாது. எதை நட்பு என்கிறாய் கர்ணா? தாட்ச குலத்தில் பிறந்த உன்னுடைய நட்பை பெற்றவுடன் அவன் அஸ்தினாபுரத்தில் தாட்ச குலத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர்நிலையை தந்தானா? உன் சமுதாயத்தில் வேதனையில் வாடியவரின் வேதனையை தான் நீக்கினானா? இல்லையே. அவன் செய்தது என்ன? அவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக உன்னுடைய நட்பினை பெற்றான். அதோடு உன்னுடைய ஹிருதயத்தில் அர்ஜுனன் பற்றிய பழி உணர்வை தூண்டினான். அதற்காகவே உன்னுடைய நட்பினை வளர்த்தான். அன்று ஒருவேளை நீ உனது துக்கத்தை விலக்கி உலக துக்கத்தை உனதாக்கி இருந்தால் துரியன் விரித்திருந்த மாயவளை பற்றி அன்றே நீ அறிந்திருப்பாய். ஒருவேளை துரியன் ஹிருதயத்தில் உபகாரம் என்னும் பாவம் தோன்றியிருந்தால் அவன் பெற்ற உன்னுடைய திவ்ய நட்பினை கொண்டு உலக வேதனையை போக்கியிருப்பான். அதர்ம வழி விடுத்து தர்ம வழியில் நடந்திருந்தால்
யுத்தமானது நிச்சயம் மூண்டிருக்காது. ஆனால் இந்த சத்தியத்தை நீ அறிய தவறினாய். அகங்காரம் கொண்ட அவனுக்கு நீ அளித்த உபகாரம் உன்னத நிலையை பெறவில்லை. இந்த போரின் பெரும் நாசத்திற்கு காரணம் 3 வீரர்கள். கங்கை மைந்தரான பீஷ்மர், குரு துரோணர், மாவீரனாய் விளங்கும் கர்ணன். தாம் மூவரும் அன்றே தாம் கடைபிடித்த தர்மம் விடுத்து அகிலத்தின் நலன் கருதி ஹிருதயத்தில் எண்ணம் கொண்டிருந்தால் துரியனுக்குள் ஆணவ எண்ணம் தோன்றி இருக்காது, யுத்தமானதும் மூண்டிருக்காது. தாம் கூறுவது உண்மை வாசுதேவா. இப்பழியை நான் ஏற்கிறேன். இப்போதும் அவகாசம் உள்ளது. உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு. ஹிருதயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை மனமாற ஏற்பாயாக கர்ணா. அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும். தம்முடைய ஆணையை ஏற்கிறேன் வாசுதேவா. மரணத்தை ஸ்வீகரிக்க சித்தமாக உள்ளேன். இணைந்திருக்கும் நட்பு மற்றும் தர்மம். தர்மம் என்றால் என்னவென்று இன்றைய கால மாணவர்கள் அறிந்து கொள்வது அவசியம். தர்ம வழியில் செல்ல விரும்பும் மாணவன் முதலில் ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனெனில் பள்ளிக்கூடங்களிற்கு செல்லும் மாணவர்களுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. ஆகையால் அவன் ஒரு துணையாக நண்பனை தேர்ந்தெடுக்கலாம், தவறொன்றுமில்லை. ஆனால் நீங்கள் தேர்வு செய்யும் அந்த நண்பன் நற்குணங்களோடு இருக்க வேண்டும். அறியாமல் தவறு செய்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு நண்பன்தான் தம்மை துஷ்காரியத்திற்கு பயன்படுத்த மாட்டான். நீங்கள் தவறு செய்தாலும் உங்களை திருத்தி நல்வழியில் எடுத்து செல்பவனே சிறந்த நண்பன். நட்பின் போர்வையில் எத்தனையோ அராஜகங்கள் இவ்வுலகில் நடக்கின்றன. அதற்கெல்லாம் காரணம் கெட்ட நண்பனாக இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? கண்களை மூடிக்கொண்டு அறிவினை பயன்படுத்தாமல் அவன் நடத்தும் பாதையில் மூடத்தனமோடு செல்கிறோம். இப்போதாவது தமது இரு விழிகளை திறவுங்கள். கூடா நட்பு கேடாய் முடியும். அதர்மிகளோடு நட்பு கொள்ளாதீர்கள். அதர்மம் வளராது, தர்மம் அழியாது. தீய நட்பு தீரா துக்கத்தை தரும்.